ஸோ நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பாடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 8ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய ஒளியியல் அப்படிங்கிற பாடம். இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பாடம். 7th 8th 9th 10th ஓகே, இங்கே இருக்கிற ஒரு டாபிக் மட்டும் நல்லா தெளிவாக படித்தா போதும். இந்த பாடத்தை நீங்கள் இந்த பாடத்தில் கேட்கக்கூடிய எல்லா கொஸ்டினுக்கும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ வாங்க லைன் பை லைனாக பார்த்துடலாம். ஸோ இந்த லெசனில் நம்ம என்னென்ன படிக்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆடியின் பல்வேறு வகைகள், ஆடி வந்து என்னென்ன டைப்பில் வந்து இருக்குது ஸோ அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து படிக்க போகிறோம். கோளக ஆடியில் பிம்பம் தோன்றும், அந்த பிம்பம் தோன்றுது பார்த்தீங்களா, அந்த மெத்தட்ஸ் எல்லாம் படிக்க போகிறோம். இப்போ கோளக ஆடி எப்படி இருக்குது அப்படின்னா, இது வந்து ஒரு குழியாடியை வச்சுக்காங்க. இந்த குழியாடியில் இது வந்து பார்த்தீங்கன்னா வளைவு மையம் சிம்போம், இது ஆடியின் மையம் வந்து பிம்போம். இங்கே சென்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஃப் அப்படிங்கக்கூடிய இந்த ஃபோக்கல் லென்த் குவிய தூரம் வந்து இருக்கும். ஸோ பொருள் வந்து எங்கெங்கே இருந்தால் எங்கெங்கே வந்து அதுக்கான படம் வந்து உருவாகும், பிம்பம் வந்து தோன்றும் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து பார்க்க போகிறோம். மெயினாக இங்கே தான் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகேங்களா, மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அதை மட்டும் தெளிவாக படித்தா போதுமானது. சரிங்களா? ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு கோளகாடியின் பயன்பாடுகளை புரிந்து கொள்ளுதல். ஓகே, கோளகாடி வந்து நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம்? நம்ம டெய்லியும் தலை செய்கிறோம், டெய்லியும் பைக் ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா பின்னாடி கூடிய இமேஜ் எல்லாம் பார்க்குறோம், டாக்டருக்கு யூஸ் பண்ணக்கூடிய லென்ஸு. ஓகேங்களா, இது மாதிரி எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெசனில் நம்ம தான் படிக்க போகிறோம். இதுலேயும் அதுலேருந்து தான் கொஸ்டின்ஸ் வந்து நிறைய கேட்பாங்க. ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது ஒளி எதிரொலிப்பதற்கான விதிகள். ஓகேங்களா, அந்த லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன், ஒளியானது ஒரு பொருள் மேலே பட்டு எதிரொலிக்குது அப்படின்னா அதுக்கான விதி வந்து என்ன அப்படின்ற பார்க்க போகிறோம். ஒழுங்கான மற்றும் ஒழுங்கற்ற எதிரொலித்தல். ஓகேங்களா, ஒரு தளமானது ஒரு பிளெயினாக ஒரு நீட்டாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒழுங்கான எதிரொலிப்புன்னு சொல்லுவோம். மேடு பள்ளமாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த செவுத்துல படுறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒழுங்கற்ற எதிரொலிப்பு. ஸோ இதெல்லாம் அந்த லெசனில் படிக்க போகிறோம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் நம்ம சின்ன வயசில் விளையாண்டுருப்போம் கலைடாஸ்கோப்பு, அதுக்கப்புறம் பெரிஸ்கோப். ஓகேங்களா, இதோட தத்துவத்தை வந்து பார்த்தீங்கன்னா படிக்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து ஒளி விலகல் மற்றும் நிறப்பிரிகை. ஓகேங்களா, ஒளி எதிரொலித்தல் அப்படின்னா பட்டு வெளியே வந்துச்சு அப்படின்னா அது எதிரொலித்தல்னு சொல்லுவாங்க. ஒளி விலகல் அப்படின்னா ஒளியானது ஒரு ஊடகத்திலிருந்து இன்னொரு ஊடகத்துக்கு போகிறதா வந்து பார்த்தீங்கன்னா ஒளி விலகல்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ இதை தான் இந்த லெசனில் நாம் படிக்க போகிறோம். ஆடியோ கரெக்டாக கேட்குதுங்களா? ஓகே. ஸோ ஏதாவது டவுட் அப்படின்னா கேளுங்க. கொஞ்சம் லைட்டாக ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் பொறுமையாக போய்க்கலாம். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு அறிமுகம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, பச்சை பசலென காட்சியளிக்கக்கூடிய தாவரங்கள், போர்த்தப்பட்ட உயர்ந்த மலைகள், வானத்து மேகங்களை தொடும் அளவிற்கு உயர்ந்து நிற்கும் மரங்கள், அழகா பாய்ந்தோடும் நீரோடைகள். ஓகேங்களா, ஸோ இயற்கையை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு என்ன தேவை? முதல்ல நமக்கு கண்ணு தேவை. ஓகேங்களா, ஸோ கண் இருந்தால் மட்டும் அதை பார்த்துட முடியும்னு பார்த்தீங்கன்னா நோ. ஓகேங்களா, ஸோ அதுக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்க அப்படின்னா லைட்டு. ஸோ லைட் அப்படின்னா என்னது? ஒளியானது தேவை. உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளையும் நாம் பார்க்கறதுக்கு கண்டிப்பாக நமக்கு என்ன தேவை? ஒளியானது தேவை. இருட்டில் நின்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆமாம், அதுவே வந்து பார்த்தீங்கன்னா பகலை நின்று பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியும்? எல்லா பொருளும் அழகாக தெரியும். அதுக்கு காரணம் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒளியானது ஒரு பொருளின் மீது பட்டு, அதாவது லாஸ்ட் பாரு, ஒளி நம்மை சுற்றியுள்ள பொருட்களின் மீது பட்டு எதிரொலித்து நமது கண்களை அடைவதால் தான் நம்மால் அவற்றை காண முடிகிறது. ஸோ இந்த இயற்கையை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கு மெயின் காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒளியானது ஒரு பொருள் மேலே பட்டு எதிரொலிக்கிறதுனால மட்டும்தான், ஓகே, எதிரொலித்து நம்ம கண்ணை அடைவதால் மட்டும்தான் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இப்போ புரியுதுங்களா? ஒரு பொருளை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அது கண்டிப்பாக நமக்கு என்ன தேவை? லைட் தேவை. லைட் மீன்ஸ் என்னது? ஒளி. ஓகேங்களா, ரெண்டு ஒளி இருக்கும். ஒன்று வந்து இந்த ஒளி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சவுண்டு, இந்த ஒளி பார்த்தீங்க அப்படின்னா லைட்டு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து லைட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒளி நெக்ஸ்ட் கம்ப்ளீட் ஆன ஒளி அடுத்த படம் பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ ஒளி அப்படின்னா புரியுதுங்களா? புரியுதுங்களா? ஓகே, ஒளி அப்படின்னா என்னது? ஒளி என்பது ஒரு வகையான ஆற்றல். ஓகேங்களா, ஸோ ஒரு பொருள் மேலே பட்டு அது ரிட்டர்ன் வர்றதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால பொருட்களை பார்க்க முடியுது. சரிங்களா, ஸோ இன்னொன்று முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா ஒளியானது நேர்கோட்டில் செல்லக்கூடியது. ஒளி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எப்படி? நேர்கோட்டில் செல்லக்கூடியது. சரிங்களா, ஸோ அதுக்கப்புறம் சமதள அலைகளை போன்று பளபளப்பான பொருட்களில் எவ்வாறு ஒளி எதிரொலிக்கின்றது என்பதை நீங்கள் கீழ் வகுப்பில், அது 7th இருக்கும், அதை பார்த்துக்கலாம். ஒளியின் எதிரொலிப்பு பண்பு அன்றாட வாழ்வில் பயன்படுத்தப்படும் பல்வேறு பொருட்களின் செயல்பாட்டில் அடிப்படையாக உள்ளது. இப்பாடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கோளக ஆடிகள், பரவளைய ஆடிகள், அது மட்டும் இல்லாமல் ஒளி எதிரொலிப்பு,
அதுக்கப்புறம் ஒளி விலகல் விதி. ஓகே, முதல் பார்த்தது தான் பெரிஸ்கோப், கைரோஸ்கோப்லாம் பார்த்தீங்க அப்படின்னா படிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாபிக் என்ன கொடுத்துருக்காங்க, ஆடிகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஆடிகள் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமது அன்றாட வாழ்வில் பல்வேறு தேவைகளுக்கு நாம் ஆடிகளை பயன்படுத்துகின்றோம். முக்கியமாக ஒப்பனை செய்வதற்கு அவை நமக்கு உதவுகின்றன. ஒப்பனை அப்படின்னா நம்ம வந்து மேக்கப் பண்ணுறதுக்கு. தன் மீது விழும் ஒளியை எதிர்க்கக்கூடிய பளபளப்பான பரப்பை கொண்ட ஒளியியல் சாதனமே ஆடியாகும். மார்க் பண்ணி வச்சுக்காங்க. தன் மீது விழக்கூடிய ஒளியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா தன் மீது விழும் ஒளியை எதிர்க்கக்கூடிய பளபளப்பான பரப்பை கொண்ட ஒளியியல் சாதனமே நமக்கு ஆடியாகும். பொதுவாக ஆடி என்பது அடுத்த பேஜ் இருக்கும். ஒரு புறம் அலுமினியம் அல்லது வெள்ளி பூச்சு பூசப்பட்ட. ஓகேங்களா, நோட் பண்ணிக்காங்க. ஆடியில வந்து எது பூசியிருப்பாங்க, அலுமினியம் பூசியிருப்பாங்க. ஆர் வந்து வெள்ளி பூச்சு பூசப்பட்ட பிம்பத்தை உருவாக்கக்கூடிய கண்ணாடி துண்டு ஆகும். ஸோ ஒரு கண்ணாடி இருக்கு அப்படின்னா அந்த கண்ணாடிக்கும் ஆப்போசிட் சைடில் ஒரு ஆரஞ்சு கலரில் வந்து பார்த்தீங்கன்னா பூசியிருப்பாங்க. ஓகே, அந்த பூசுனது தான் வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம் அல்லது வந்து வெள்ளி பூச்சு. சரிங்களா? ஆடிகள் சமதள மற்றும் வளைந்த பரப்புடையவை. வளைவு ஆடிகள், கோள ஆடிகள், உருளை ஆடிகள், பரவளைய ஆடிகள், நீள்வட்ட ஆடிகள். ஓகேங்களா? ஸோ அது மாதிரி பரப்பை கொண்டு நிறைய ஆடிகள் வந்து இருக்கு. சரிங்களா? ஒரு ஆடியின் வடிவமே அது உருவாகும் பிம்பத்தை தீர்மானிக்கிறது. நோட் பண்ணிக்கோங்க. ஒரு ஆடியினோட வடிவம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பிம்பம் உருவாகும்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா தீர்மானிக்கும். ஓகேங்களா? சமதள ஆடிகள் ஒரு பொருளின் சரியான பிம்பத்தை உருவாக்கின்றன. இது முக்கியமானது. எந்த ஆடிகள் வந்து பார்த்தீங்கன்னா பொருளின் சமமான பிம்பத்தை உருவாக்கும் அப்படின்னா சமதள ஆடிகள் மட்டும்தான் ஒரு பொருளின் சமமான பிம்பத்தை உருவாக்கும். ஓகேங்களா? அதே வேளையில் வளைவு ஆடிகள் பெரிதான அல்லது சிறிதான பிம்பங்களை உருவாக்கும். ஓகேங்களா? இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை கூற்றுல கேட்கலாம். கூற்று 1, கூற்று 2 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? ஓகே, அப்படின்னா ஸோ ஆடி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கண்ணாடிக்கும் எதிர்பக்கமானது அலுமினியம் அல்லது வெள்ளியால் பூசப்பட்ட ஒரு கண்ணாடி தான் வந்து ஆடின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ டூ யூ நோன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, பார்த்து வச்சுக்கோங்க. 16ஆம் நூற்றாண்டில் இத்தாலி நாட்டில் உள்ள வெனிஸ் நகரத்தில் கண்ணாடி தகட்டின் மீது எதிரொலிக்கும் உலோகத்தை மெல்லிய படலமாக பூசும் வழக்கமானது இருந்தது. ஸோ எந்த நூற்றாண்டு பார்த்தீங்கன்னா 16ஆம் நூற்றாண்டு. எந்த நகரத்துல இருந்து பார்த்தீங்கன்னா வெனிஸ் நகரம். எந்த நாடு அப்படின்னா இத்தாலி நாடு. ஓகேங்களா? அவர்கள் பாதரசம் அல்லது வெள்ளி. ஓகே, நம்ம பார்த்ததும் அலுமினியம் பார்த்தோம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா பாதரசம் மற்றும் வெள்ளி கலந்த உலோக கலவினை அதற்கு பயன்படுத்தினர். ஓகேங்களா? தற்காலத்தில் கண்ணாடி தகட்டின் மீது உருகிய அலுமினியம். ஓகேங்களா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. உருகிய அலுமினியம் அல்லது வெள்ளி உலோகத்தினை மெல்லிய படலமாக பூசி ஆடியாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. சரிங்களா? ஸோ என்ன கொஸ்டின்ஸ் கேட்கலான்னு பார்த்தீங்க அப்படின்னா எந்த கண்ட்ரின்னு கேட்கலாம் அல்லது எந்த நகரம்னு கேட்கலாம். ஸோ என்ன பூசுறான்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ பாதரசம், வெள்ளி, அலுமினியம் இதுதான் மெயினாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாதரசம், வெள்ளி யூஸ் பண்ணாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உருகிய அலுமினியமும் வெள்ளியும் வந்து பயன்படுத்துறாங்க. சரிங்களா? ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்காங்க. அதுக்கப்புறம் ஆடியோட டைப்ஸ். ஓகேங்களா? ஸோ ஆடிகள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து சமதள ஆடி. ஓகேங்களா? சமதள ஆடி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொருள் என்ன சைஸில் இருக்கோ அதே சைஸில் வந்து பிம்பத்தை வந்து உருவாக்கும். அதுக்கு அடுத்து வளைவு ஆடி. ஓகேங்களா? ஸோ இந்த வளைவு ஆடி தான் நாளாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கோள ஆடி, இன்னொன்று வந்து உருளை ஆடி, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பரவளைய ஆடி, இன்னொன்று வந்து நீள்வட்ட ஆடி. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட பரப்பு அதோட வடிவத்தை கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைப்பை பிரிப்பாங்க. கோலம் அப்படின்னா என்னது? பால் அப்படின்னா அந்த உருண்டையா இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் கோலம்னு சொல்லுவாங்க. உருளை அப்படின்னா அந்த சிலிண்டர். ஓகேங்களா? பரவளையம் அப்படின்னா ஒரு பக்கம் மட்டும் வளைஞ்சுக்கிறது தான் வந்து பரவளையம். நீள்வட்ட ஆடி அப்படின்னா வட்டமாக இருக்கும். ஓகே, ரொம்ப சேஃப் வந்து ரவுண்ட் இல்லாமல் பரவளையத்துக்கு அடுத்த ஸ்டேஜில் இருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா நீள்வட்ட ஆடிகள்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே, அதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கோலக ஆடிகள். ஓகேங்களா? ஸோ கோலக ஆடிகள் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் இருக்கும். இது மாதிரி இப்போ இந்த பின்னாடி வந்து இந்த லைன்ஸ் போட்டோம் அப்படின்னா அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அலுமினியம் அல்லது வெள்ளி பூசின பகுதி. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி. ஓகேங்களா? ஸோ இது மேலே ஒரு லைட்டானது பட்டுருச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்? எதிரொலிக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஏரோ மார்க் வந்து லைட் வரக்கூடிய டைரக்ஷனை போடுறது. சரிங்களா? ஸோ ஒளிப்படக்கூடிய அந்த பரப்பானது குழியா இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க? குழியாடின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதுவே ஒளிப்படக்கூடிய பரப்பானது
கொஞ்சம் வீங்கி இருந்துச்சு அப்படின்னா, அது கொஞ்சம் பெருசா இருந்துச்சு அப்படின்னா என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்க அப்படின்னா, இதை குவியாடின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆடியோட டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்க முடியுதுங்களா? சார் புரியுதுங்களா? ஓகே. ஸோ குழியா இருந்துச்சு அப்படின்னா அது குழியாடிம்பாங்க. ஸோ சப்போஸ் ஆடியானது குவிஞ்சு இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா குவியாடின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ரெண்டும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது கான்கேவ் லென்ஸும்பாங்க, இது கான்வெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ் படிக்கும்போது. ஸோ குழியா இருந்துச்சு அப்படின்னா குழியாடி, மேலே ரொம்ப மேடாக இருந்துச்சு அப்படின்னா குவியாடின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ பாருங்க, குழியாடி அப்படின்னா இதுதான் எதிரொலிக்கும் பரப்பு. ஸோ இந்த பக்கம் தான் எதிரொலிக்கும் பரப்பு. அதே வந்து குவியாடி அப்படின்னா இதுதான் மேடா இது பார்த்தீங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எதிரொலிக்கும் பரப்பு. சரிங்களா? ஸோ இதில் வேற எதுவும் முக்கியமானதில்ல. ஃபர்ஸ்ட் ஒரு 2 லைன்ஸ் ரொம்ப முக்கியமானது. கோளகாடி வளைவு ஆடிகளின் ஒரு வகை. ஓகே, கோளகாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வளைவு ஆடிகளின் ஒரு வகை. வளைவு ஆடி ஒரு கோளத்தின் பகுதியாக கருதப்பட்டால் அது என்னன்னு சொல்லுவாங்க? கோளகாடின்னு சொல்லுவாங்க. வளைவு ஆடியானது ஒரு கோளத்தின் பகுதியாக, சப்போஸ் ஒன்றை ஃபுல்லாக ரவுண்ட் பண்ணீங்க அப்படின்னா அது கோளம் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அந்த கோளத்தோட ஒரு பகுதியாக நீங்கள் கருதுனீங்க அப்படின்னா அதான் வந்து கோளகாடின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதை வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? குழியாடி இப்போ தான் பார்த்தோம். குழியாடி அப்படின்னா ஒரு கோளகாடியின் குளிர்ந்த பரப்பு. குளிர்ந்த பரப்பு அப்படின்னா இது மாதிரி குழியா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து குழியாடி. அதே ஒரு கோளகாடியின் பரப்பானது விரிந்து இருந்துச்சு அப்படின்னா ஒரு கோளகாடியின் குவிந்த பரப்பில் குவிந்த அப்படின்னா மேடகர பரப்பு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லுவாங்க குவியாடி என அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து இன்னொன்று முக்கியமானது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவ்வகை ஆடிகளால் உருவாக்கப்படும் பிம்பம் பொருளின் அளவை விட சிறியதாக இருக்கும். இது ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த ஆடியில் உருவாக்கக்கூடிய பொருளோட பிம்பம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும்? சிறியனவாக இருக்கும். பின்புறம் வரக்கூடிய பிற வாகனங்களை காண்பதற்கு வாகனங்களை பொருத்தப்படும் ஆடி வந்து குவியாடி. இது கவர்மெண்ட் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்காங்க. ஸோ நீங்க பைக் யூஸ் பண்ணீங்க பார்த்தீங்கன்னா அந்த பைக்கில் பின்னாடி வரக்கூடிய வாகனத்தை பார்க்கக்கூடிய அந்த சைட் மிரர் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அங்கே என்ன வகையான ஆடி வந்து பயன்படுத்துறாங்க? குவி ஆடியானதை பயன்படுத்துறாங்க. இந்த கொஸ்டின் கண்டிப்பா எக்ஸாம்ல கேட்பாங்க. மார்க் பண்ணிட்டீங்களா? ஸோ அதில் எழுதி வச்சிருப்பாங்க. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரிஜினல் பொசிஷன்ல ரொம்ப ரொம்ப க்ளோஸாக தெரியும்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஸோ இக்கண்ணாடியில் தோன்றும் பிம்பமானது அதன் உண்மை தொலைவிட நமக்கு என்னவா இருக்கும்? ரொம்ப அருகில் இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் பின்னாடி திரும்பி பார்த்தா நமக்கு என்னவா இருக்கும்? ரொம்ப ரொம்ப தூரம்னு சொல்லி போட்டிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதையும் நோட் பண்ணி வச்சுக்காங்க. ஓகேங்களா? ஸோ இன்னொரு டைம் ரீகால் பண்ணிடலாமா? ஸோ நம்ம என்ன பார்த்தோன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெசன் ஸ்டார்ட் பண்ணும்போது, ஓகேங்களா, லெசன் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஆடிகள் அப்படின்னு என்ன பார்த்தோம்? ஆடிகள் அப்படின்னு என்னது? தன் மீது படக்கூடிய ஒளியை வந்து எதிரொலிக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து ஆடின்னு சொல்லுவாங்க. தன் மீது படக்கூடிய ஒளியை வந்து எதிரொலிச்சிச்சு அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவாங்க? ஆடிம்பாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக எதிரொலிக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே எதிரொலிக்காது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? பின்னாடி வந்து அலுமினியம், வெள்ளி, பாதரசம், ஓகேங்களா, ஏதாவது ஒரு கோட்டிங் போட்டால் மட்டும்தான் அது வந்து எதிரொலிக்கும். ஓகேங்களா? அதோட ஆடியோட வகைகள் பார்த்தோம். சமதள ஆடி, வளைவு ஆடின்னு பார்த்தோம். ஓகேங்களா? வளைவு ஆடி தான் நிறைய இருக்கு. அது வந்து வளைவு ஆடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று சமதள ஆடி, இன்னொன்று வந்து வளைவு ஆடி பார்த்தோம். இந்த வளைவு ஆடி தான் ஒரு நாளாக பிரிச்சிருந்தாங்க. என்னென்னது? போலக ஆடிகள், உருளை ஆடிகள், பரவளைய ஆடிகள், நீள்வட்ட ஆடிகள். ஓகேங்களா? ஸோ இந்த கண்ணாடியெல்லாம் எந்த நூற்றாண்டு பயன்படுத்துறான்னு பார்த்தீங்க அப்படின்னா 16ஆம் நூற்றாண்டு பயன்படுத்துறாங்க. யாரு பயன்படுத்துறாங்க? இத்தாலியில தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து பயன்படுத்துறாங்க. ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இத்தாலி அப்படின்னா அவங்க ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணது பாதரசம், வெள்ளி வந்து யூஸ் பண்ணாங்க. இப்போ நடைமுறையில் வந்து பார்த்து நம்ம என்ன யூஸ் பண்றோம்? பாதரசத்துக்கு பதிலாக அலுமினியம், ஓகேங்களா, அலுமினியம் அண்டு வெள்ளி வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ ஓகே, அதுக்கப்புறம் குழியாடி பார்த்தோம், குவியாடி பார்த்தோம். சரிங்களா? ஓகே, இப்போ அடுத்த டாபிக். அதுக்கு அடுத்து பரவளைய ஆடிகள். ஓகேங்களா? ஸோ பரவளைய ஆடிகள் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதே தான் பரவளையம். நீங்கள் 11th படிச்சிருப்பீங்க தான். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பரவளையம். இப்படி திரும்பி இருந்தால் பரவளையம், இப்படி திரும்பி இருந்தால் பரவளையம் படிச்சிருப்போம். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி பரவளையத்தை போன்ற வடிவத்தை உடைய ஆடிதான் என்னன்னு சொல்லுவாங்க? ஒரு வகையான பரவளைய ஆடின்னு சொல்லுவாங்க. ஓகே, பரவளையத்தை போன்று வடிவத்தை உடைய ஆடியான பரவளைய ஆடி ஒரு வகை வளைவு ஆடியாகும். இது குளிர்ந்து எதிரொலிக்கும் பரப்பினை கொண்டிருக்கும். அதாவது லைட்டா குழியா இருக்கும். ஓகேங்களா? இந்த பரப்பானது அதன் மீது விழும் ஒளிக்கற்றையை முழுவதும் என்ன பண்ணுது? குவிக்கப்படுகிறது. ஒரு குவிய புள்ளியில் குவிக்கிறது. ஓகேங்களா? ஸோ அது என்ன பண்ண பாருங்க, இது ஒரு பரவளைய ஆடி. இது சென்டர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உணவு சமைக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாத்திரம் வச்சிருக்காங்க அப்படின்னா
அதன் மீது படக்கூடிய எல்லா ஒளியும் பார்த்தீங்கன்னா இந்த புள்ளியில வந்து குவிக்கும். சின்ன வயசுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லென்ஸ் வச்சுட்டு கீழே ஒரு பேப்பர் வச்சு நீங்க பிடிச்சிங்க அப்படின்னா ஒளியானது பட்டு அந்த லென்ஸ்ல பட்டு அந்த பேப்பரானது எரிஞ்சிருக்கும். இது மாதிரி பண்ணி பார்த்துருக்கீங்களா? ஓகே, அது அங்கெல்லாம் யூஸ் பண்ணுறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இதே மாரி ஒரு பரவளைய ஆடி தான். ஸோ நம்ம சின்ன வயசுல லென்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த லென்ஸ் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது மாரி ஒரு ஆடி தான். ஓகேங்களா? ஓகே, இது கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது சும்மா தியரியாக தான் இருக்கும், லைட்டாக நீங்களே படிச்சுக்கலாம். இந்த பரவளைய ஆடி வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணாலும் பார்த்தீங்க அப்படின்னா பரவளைய எதிரொலிப்பான்கள் என்று அழைக்கப்படும் பரவளைய ஆடிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒளி ஆற்றல், வெப்ப ஆற்றல், ஒளி ஆற்றல் மற்றும் ரேடியோ அலைகள். ஓகேங்களா? இதை வந்து பார்த்தீங்கன்னா சேகரிக்க அல்லது வீழ்த்தப்படும் ஒரு இடத்துல குவிக்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பரவளைய ஆடைகள் வந்து பயன்படுது. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சூரிய சமையல் கலன்கள் மற்றும் சூரிய வெப்ப சூடேற்றி. ஓகேங்களா? ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பரவளைய ஆடைகளானது பயன்படுத்தப்படுகிறது. ஓகேங்களா? இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரியா. நெக்ஸ்ட், கிரேக்க உரோமியர் காலத்திலேயே பரவளைய ஆடிகளை வேலை செய்யும் தத்துவமானது அறியப்பட்டிருந்தது. ஓகேங்களா? ஸோ எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிரேக்க உரோமியர் காலத்தில் சரிங்களா கணித வல்லுனர் டயோகில்ஸ். ஓகே, இது முக்கியமானது. கணித வல்லுனர் டயோகில்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நூல் எழுதியிருக்காரு. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எரிக்கும் ஆடிகள். ஓகேங்களா? என்ற நூலில் அதன் வடிவம் பற்றிய தகவல்கள் முதலாக இடம்பெற்றுள்ளது. ஓகேங்களா? ஸோ யாருன்னு பாருங்க, கணித வல்லுனர் டயோகில்ஸ். அவர் பேர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஈபின் ஹால் என்ற இயற்பியலாளர் 10ஆம் நூற்றாண்டில் பரவளைய ஆடிகளை பற்றி ஆராய்ந்தார். ஓகேங்களா? முதலாவது பரவளைய ஆடியை 1888. ஓகேங்களா? ஸோ ஜெர்மன் இயற்பியலாளர் ஹென்றி ஹெட்ஸ் என்பவரால் எதிரொலிக்கும் வானலை வங்கி வடிவில் வடிவமைக்கப்பட்டது. ஸோ ஃபர்ஸ்ட் 1888 ஹென்றி ஹெட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டனால் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தினாரு. ஸோ 3 முக்கியமான விஷயம் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நூல் எரிக்கும் ஆடிகள் வந்து டயோகில்ஸ் நோட் பண்ணி வச்சுக்காங்க. 10ஆம் நூற்றாண்டுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈபின் ஹால் வந்து பரவளைய ஆடிகளை பற்றிய ஆராய்ந்தார். ஓகே, இது நோட் பண்ணி வச்சுக்காங்க. முதலாவது பரவளைய ஆடி வந்து 1888 ஹென்றி ஹெட்ஸ் என்பவரால் எதிரொலிக்கும் வானிலை வங்கி ஆண்டனாவில் பயன்படுத்தப்பட்டது. ஓகேங்களா? ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்காங்க. இப்போதான் லெசன்ஸ்குள்ளேயே மெயினாக வரும் கோளகாடி தொடர்பான சொற்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு டயக்ராம் போட்டேன், அதை வச்சு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோளக ஆடி. இது குழி ஆடியா குவி ஆடியா? வெரி குட். இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் குழி ஆடி. நல்லா கண்ணை திறந்து பார்த்துக்காங்க. இந்த டயக்ராம்லேயே இந்த டாபிக் எல்லாத்தையும் முடிச்சிடும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழி ஆடி. சரிங்க. இப்போ இது வந்து கோலம் அப்படின்னு எப்படி இருக்கும்? இது மாதிரி ரவுண்டாக இருக்கும். அதுக்கு ஒரு மையம் இருக்கும். ஓகேங்களா? இது மையத்துலேருந்து எல்லா பக்கம் நமக்கு எப்படி இருக்கும்? ஆரம் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு மாதிரி இருக்குமா வேற மாதிரி இருக்குங்களா? ஒரே மாதிரி தான் இருக்கும். சரி. ஸோ அப்படி இந்த கோலத்தை நான் 2ஆக கட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ 2ஆக என்ன பண்ணுறேன்? கட் பண்ணி எடுத்துட்டேன். கோலத்தை கட் பண்ணால் கோலம் மீன்ஸ் என்னது? தேங்காய் மாதிரி தான் இருக்கும். தேங்காய் கட் பண்ணி உள்ள 2ஆக கட் பண்ணிங்க அப்படின்னா அரை மூடி தேங்காய் மட்டும் எடுத்துட்டேன். ஓகே, இதான் ஒரு அரை மூடி தேங்காய். ஸோ இந்த அரை மூடி தேங்காயில் ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போடுறேன். அந்த லைன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைன். அந்த தேங்காவுக்கு பின்னாடி எப்படி அந்த அலுமினியம் மாதிரி கருப்பு கருப்பாக பார்த்தீங்களா? ஸோ அதுதான் வந்து அலுமினியம் அல்லது வெள்ளி பூச்சு. ஸோ இதுதான் வெள்ளி பூச்சு. இந்த பக்கம் வெள்ளையாக இருக்கும். இந்த வெள்ளையாக்கத்தை பார்த்தா நம்ம மூஞ்சி தெரியும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எதுவுமே தெரியாது. சரிங்களா? ஸோ இப்போ அந்த கோலை அந்த அரை பகுதி மட்டும் அந்த குழியாடியோட அரை பகுதிக்கும் சென்டரில் ஒரு லைன் வரைகிறேன். இதுதான் வந்து முதன்மை அச்சு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதன்மை அச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மையம் சொன்னோம் பார்த்தீங்களா? இந்த மையம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு. இதை நான் என்ன பேர் வைக்கிறேன்? ஒரு சின்னு பேர் வச்சுக்கிறேன். என்னன்னு பேர் வச்சுக்கிறேன்? சின்னு பேர் வச்சுக்கிறேன். இந்த முதன்மை அச்சானது குழியாடியோட மையத்தில் டச் ஆகுது பார்த்தீங்களா? அந்த இடத்துக்கு நான் பின்னு பேர் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கு சி அப்படின்னா இங்கிலீஷில் இருக்குங்களா? நான் தமிழில் வந்து ஒரு பேர் வைக்கணும். ஸோ தமிழ் என்ன பேர் வைக்கலாம்? வளைவு மையன்னு வச்சுட்டேன். சிக்கு என்ன பேரு? வளைவு மையம்.
பிக்கு என்ன பேரு ஆடி மையம், இதான் வந்து குழி ஆடி. ஓகேங்களா, இது வந்து குழி ஆடி, அதாவது குழி பிக்கு வந்து என்ன பேரு ஆடி மையம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் இப்ப இது வந்து சி, இது வந்து பி, அது ரெண்டுக்கு சென்றக்கூடிய இந்த இடத்த வந்து பாத்தீங்க அப்படின்னா எஃப்ங்க. ஸோ எஃப் அப்படின்னா என்ன பேரு பாத்தீங்க அப்படின்னா குவிய தொலைவு. எஃப் அப்படின்னா என்னது குவிய தொலைவு. ஸோ இதுல தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா முதல்ல என்ன ஆடி குழி ஆடி. ஓகேங்களா. செகண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா முதன்மை அச்சு. 3 வந்து பாத்தீங்க அப்படின்னா வளைவு மையம். 4 வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆடி மையம். 5 வந்து பாத்தீங்க அப்படின்னா குவிய தொலைவு. இது எல்லாத்துக்கும் புரியுதுங்களா? புரியுதுங்களா? இது தெரிஞ்சு அப்படின்னா இதுல இருந்து ஒரு கொஸ்டின் உறுதியா அடிச்சிடலாம். ஓகே, எல்லாத்துக்கும் தெளிவா புரியுதுங்களா? ஓகே. ஸோ இப்ப பாருங்க, ஸோ எது மாதிரி சார் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். இந்த கேட்பாங்க பொருளின் நிலை சிக்கும் எஃப்க்கும் இடையில். ஓகேங்களா. சி அப்படின்னா எங்க சார் இருக்கு, இதுதான் சி, இதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சி, ஹைலைட் பண்ணிக்கலாம். சிக்கும் எஃப் எங்கடா இருக்கான், அதாவது எஃப் வந்து எஃப். ஓகேங்களா. ஒரு பொருளானது இப்போ ஒரு பொருள் வந்து இருக்கு. ஸோ ஏ அப்படின்னு ஒரு லெட்டர் இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த ஏ அப்படிங்கிற லெட்டர் ஆனது சிக்கும் எங்க இருக்கு எஃப்க்கும் இடையில இருந்துச்சு அப்படின்னா அதோட இது வந்து பொருள். நல்லா புரிஞ்சுக்காங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பொருள் மீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நானே ஒரு டயக்ராம் வரைஞ்சுக்கலாம். ஒரு பொண்ணு வந்து இங்க நிக்குதுன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ சிக்கும் எஃப்க்கும் இடையில வந்து ஒரு பொருள் வந்து நிக்குது, ஒரு பொருள் வந்து இருக்கு. ஓகேங்களா. ஸோ அப்படி நிற்கும் போது இந்த பிம்பமானது இந்த குழியாடியில எங்க தோன்றும். ஓகேங்களா. ஸோ இது மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பான். ஒரே ஒரு கொஸ்டின் கேட்பான், எல்லா எக்ஸாமையும் கேட்பான். ஸோ அப்படி கேட்கும்போது பிம்பத்தின் நிலை வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கும் சிக்கு அப்பால். ஓகே, சிக்கு அப்பன்னா சிக்கும் பின்னாடி இருக்கும். ஸோ சிக்கு பின்னாடி அப்படின்னா எங்க சார்னா இங்க. இப்ப இது சி தான் சியா, இந்த சிக்கும் இந்த பக்கம் இருக்க மாதிரி தோணுமா, அந்த பொருள் எங்க இருக்க மாதிரி தோணுமா, சிக்கு இந்த பக்கம் இருக்கிற மாதிரி தோணுமா. ஆனா எங்க தோன்றும் கண்ணாடிக்கும் உள்ளதான் வந்து பாத்தீங்கன்னா தோன்றும், சிக்கும் அந்த பக்கம் இருக்கிற மாதிரி தோணும் சொல்லுவாங்க. சரிங்களா. அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இது முக்கியம், பெரியது. ஸோ பிம்பம் வந்து பாத்தீங்கன்னா சின்னதா தெரிஞ்சு, பொருள் வந்து பாத்தீங்க அப்படின்னா சின்னதா தெரிஞ்சு அப்படின்னா அது உருவாகக்கூடிய பிம்பம் வந்து நமக்கு என்னவா இருக்குமாமா பெருசா இருக்குமாமா. ஸோ தலைகீழான மெய் பிம்பம் இருக்கும். பிம்பத்தோட இமேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா போட்டோ பிடிச்சிங்க அப்படின்னா அது தலைகீழான மெய் பிம்பமா இருக்கும். ஓகேங்களா. ஸோ இது மாதிரி கொஸ்டின் தான் கேட்பாங்க. ஸோ இது மாதிரி கொஸ்டின் தெரியணும் அப்படின்னா இந்த கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சா போதும். புரியுதுங்களா? ஓகே. ஸோ வாங்க உள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க, அட்மிட் கொடுத்து வந்துடுறேன். ஓகே, எல்லாம் வரிசை ஒவ்வொருத்தரும் இப்பதான் வந்துட்டு இருக்காங்க. கோளகாடியின் தொடர்பான சொற்கள். ஸோ வளைவு மையம், வளைவு மையம் அப்படின்னா வளைஞ்சிருக்குமா, ஸோ வளைஞ்சிருந்துச்சு அப்படின்னா சின்னு வச்சுக்கோங்க. இதுதான் சி தான் வளைவு மையம். ஸோ வளைவு மையம் அப்படிங்கிறது என்னது, ஒரு குழி ஆடியோட மையம் தான் வளைவு மையம். ஒரு ஆடி எந்த கோலத்திலிருந்து உருவாக்கப்பட்டதோ அந்த கோலத்தின் மையம் தான் என்ன சொல்லுவாங்க, வளைவு மையம். ஒன் மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா. இதோட குறியீடு வந்து பாத்தீங்கன்னா சி. சரிங்களா. அடுத்து ஆடி மையம், இது கோளகாடியின் வடிவியல் மையம். கோளகாடியின் வடிவியல் மையம் அப்படின்னது இதுதான் கோளகாடியா, இந்த கோளகாடியின் மையம் வந்து இதுதான் மையங்களா. சோ அதுதான் பி என்னும் எழுத்தால் குறிக்கப்படுகிறது. புரியுதுங்களா? ஓகே. வளைவு ஆரம், வளைவு ஆரம் அப்படின்னா என்னது, நான் சொன்னேன் கோலத்தின் மையத்திற்கும் அதன் ஆடி மையத்திற்கும் இடைப்பட்ட தொலைவு தான் வளைவு ஆரம். தான் இங்க போட்டு பாருங்கதா, சாரி அதை கடைசி சொல்லவே பாருங்க. இதை ஒரு கோடு போடுறேன், இந்த கோடு இங்க இருக்கு, இந்த கோடு போடுறேன், இந்த கோடு இங்க இருக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த வளைவு மையம் ஓகே சிக்கும் அதே மாரி வந்து பாத்தீங்கன்னா ஆடி மையம் இந்த பிக்கும் இடைப்பட்ட இந்த தொலைவு தான் என்ன சொல்றாங்க, அந்த ரேடியஸ் பார்த்தோம்ல, இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னது சி, இதுதான் நமக்கு என்னது பி. இந்த சிக்கும் பிக்கு இடைப்பட்ட தொலைவு தான் நமக்கு என்னது ஆறு. அந்த ஆறு தான் என்ன சொல்றாங்க, வளைவு ஆரம் தான் இங்க சொல்லியிருப்பாங்க பாருதா. கோலத்தின் மையத்திற்கும் ஆடி மையத்திற்கும் இடைப்பட்ட தொலைவு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா
வளைவு ஆரம். ஸோ நம்ம ஸ்மால் லெட்டர் போட்டிருப்போம், இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கேபிட்டல் லெட்டர். ஸோ இது புரியுதுங்களா? ஓகே. ஸோ அதுக்கு அடுத்து முதன்மை அச்சு. அதுக்கு அடுத்து என்ன இருக்கு? முதன்மை அச்சு இருக்கு. ஸோ முதன்மை அச்சு தனலட்சுமி மேம் புரியுதுங்களா? ஓகே ஓகே. வேற ஏதாவது புரியலாம் கேட்கலாம். ரமேஷ் சார்? சத்யபிரகாஷ் சார்? சத்யா மேம்? புரியல, எதுவும் கேட்கலாம். சரி ஓகே. ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதன்மை அச்சு. முதன்மை அச்சுன்னு என்னது? இவன் தான் இந்த சி வழியாகவும் அப்படியே நேராக போய் பி வழியாகவும் உள்ள புது பார்த்தீங்களா? இதான் வந்து என்ன சொல்லுவாங்க? முதன்மை அச்சு. ஒரு டயக்ராம்லேயே முடிச்சிட்டோம். அடுத்தது குவியம். ஓகேங்களா? ஸோ குவியம் அப்படின்னா எஃப் தான். ஒரு பொருள் ஒளிக்கற்றையானது இதில் பட்டு எதில் வச்சு எங்கே வந்து குவியுதோ அதான் என்ன சொல்லுவாங்க? குவியம். குவிய தொலைவு அப்படின்னா இந்த குவியத்திற்கும் ஆடியின் மையத்திற்கும் இடைப்பட்ட தொலைவு தான் குவிய தொலைவு. இதுதான் எஃப்னு சொல்லுவாங்க. அடுத்து எஃப் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஆடி மையத்திற்கும் முதன்மை குவியத்திற்கும் இடைப்பட்ட தொலைவு தான் எஃப். சரிங்க. ஸோ இந்த ஃபார்ம்லாம் முக்கியமான ஃபார்ம்லாம். இதை பேஸ் பண்ணி கவர்மெண்ட் எக்ஸாமில் டெஃபினட்டாக ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டே இருப்பாங்க. குவிய தொலைவு. ஓகேங்களா? அந்த எஃப் ஆனது வளைவு ஆரம். ஓகே, எஃப் ஆனது எப்படி இருக்கும்? வளைவு ஆரத்திற்கு பாதியாக இருக்கும். எஃப் எப்படி இருக்கும்? வளைவு ஆரத்திற்கு பாதியாக இருக்கும். சரிங்களா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு இந்த வளைவு ஆரம் ஆறானது ஒரு 20 சென்டிமீட்டர் வச்சுக்கலாம். எஃப் என்னவா இருக்கும்? வெரி குட். ஓகே, எஃப் நமக்கு என்னவா இருக்கும்? 10 சென்டிமீட்டர். அவ்வளோ. இது ஒன் மார்க் கொஸ்டின் கேட்பான். ஸோ இன்கேஸ் எஃப் ஆனது உங்களுக்கு 7 சென்டிமீட்டராக இருக்குது அப்படின்னா ஆர் நமக்கு என்னவா இருக்கும்? வெரி குட் மேம். ஆர் நமக்கு என்னவா இருக்கும்? 14 சென்டிமீட்டர். இதுதான் அடுத்த 2 கொஸ்டின் கொடுத்துருப்போம். பாருங்க, ஒரே செகண்ட்ல ஆன்சர் பண்ணிட்டீங்க. ஆர் ஆனது 20 இருந்துச்சு அப்படின்னா எஃப் நமக்கு என்னது? 10. எஃப் ஆனது 7 இருந்துச்சு அப்படின்னா ஆர் நமக்கு என்னது? 14. அவ்வளவுதான். இந்த கொஸ்டின் அப்படியே கவர்மெண்ட் எக்ஸாம்ல கேட்டான் லாஸ்ட் டெட்ல. ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? கொஸ்டின்ஸும் ரொம்ப பெருசாக கேட்க மாட்டாங்க, இது மாதிரி தான் கேட்பாங்க. ஒரே ஃபார்முலா முடிச்சுட்டு போயிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் கோளகாடியில் தோன்றும் பிம்பங்கள் இவன்றது ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் குவியாடி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எது பார்க்குறோம்? குவியாடி பார்க்குறோம். இந்த கொஸ்டின் 2022 டிஎன்யூஎஸ்ஆர்பி போலீஸ் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். இந்த கொஸ்டின் இப்போ மார்க் பண்ணுற கொஸ்டின் நோட் பண்ணிச்சுக்காங்க. என்ன கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, குவி ஆடி தோற்றுவிக்கும் பிம்பம் எப்போதும், நல்லா நோட் பண்ணிக்காங்க, குவியாடி. ஓகேங்களா? குவியாடியான தோற்றுவிக்கும் பிம்பம் எப்போதும் எப்படி இருக்கும்? நேரான அளவில் சிறிய மாய பிம்பமாக இருக்கும். இந்த கொஸ்டின் லாஸ்ட் எக்ஸாம்ல கவர்மெண்ட் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். ஒன்னே ஒண்ணுதான். இது வந்து பாத்தீங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி. ஓகேங்களா? போலீஸ் எக்ஸாம் 2022 கேட்ட கொஸ்டின். ஸோ எந்த ஆடியில்? குவி ஆடி மட்டும் தான் ஃபர்ஸ்ட்லேயே கொடுத்துருவோம் மாதிரி தான். இந்த குவி ஆடியில் வந்து தோன்றும் பிம்பம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? நேரான மாய பிம்பமாக இருக்கும். ஓகேங்களா? நேரான மாய பிம்பம். ஓகேங்களா? மார்க் பண்ணி வச்சுக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பொருளின் நிலை வந்து ஈரிலா தொலைவில். அடுத்த டயக்ராம் போட்டுருங்க. இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதன்மை அச்சு. இது வந்து பி. ஓகேங்களா? இப்போ என்ன சொல்றோம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஈரிலா தொலைவு. ஒரு பொருளோட நிலையானது, அதாவது ஒரு பொருளோட நிலையானது ஈரிலா தொலைவில். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸ்ல வந்து இருக்கு, ரொம்ப தூரமா இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது பிம்பத்தின் நிலை எங்க இருக்கும்? எஃப்ல வந்து இருக்கும். பிம்பத்தின் நிலை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படிங்க இருக்கும்? எஃப்ல வந்து இருக்கும். சரிங்களா? எஃப் அப்படின்னா இதுதான் எஃப். அப்படியே ஆப்போசிட். ஓகேங்களா? ஸோ அந்த அடியில் நம்ம எப்படி யூஸ் பண்ணோம்? முன்னாடி இப்படி யூஸ் பண்ணோம். குழியடியில் எப்படி யூஸ் பண்ணோம்? இந்த பக்கம் பண்ணாமல் இருக்குங்களா? இது பிஏ, இது சிஏ, இது எஃப்னு போட்டோம். ஓகே, இங்கே தான் வந்து என்ன இருக்கு? நமக்கு இது இருக்கும். ஆனால் இந்த ஆடியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஆப்போசிட் வரும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஃப் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னவா இருக்கும்? சிஏ இருக்கும். பொருளானது இன்ஃபினிட் டிஸ்டன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது உருவாகக்கூடிய பிம்பம் நமக்கு என்னவா இருக்கும்? கண்ணாடி தெரியும் போது சின்னதாக தெரியும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பைக் ஓட்டிட்டு போறீங்க,
ஒரு பின்னாடி ஒரு கார் வருது அப்படின்னா அது எங்க இருக்கும், ரொம்ப தூரமா இருக்கும். நம்ம கன்னடில் எப்படி தெரியும், சின்னதா தெரியும். ஓகேங்களா. ஸோ நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன், கார்ல வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஆடி நமக்கு என்ன ஆடி, குவி ஆடி. காரு, பைக் இதில் யூஸ் பண்ணக்கூடிய ஆடி என்னது, குவி ஆடி. பிம்பமானது தொலைவில் இருந்துச்சு அப்படின்னா அது பொருள் நமக்கு எங்க தெரியும், எஃப்ல தெரியும். புள்ளி அளவிற்கு மிக சிறியதா தெரியும். ஆனா நேரா இருக்கும். ஆனா என்ன பிம்பமா இருக்கும், மாய பிம்பமா இருக்கும். மாய பிம்பத்தை திரையில பிடிக்க முடியாது. சரிங்களா. ஈரிலா தொலைவிற்கும் ஆடி மையத்திற்கும், ஓகேங்களா, பொருளானது இந்த ஈரிலா தொலைவிலிருந்து ஆடி மையம் எங்க இருக்கு, இதுதான் ஆடி மையம் பியா, இது ரெண்டுக்கு இடையில இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ இங்க இருக்கும்போது பிம்பத்தின் அளவானது எங்க இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா சிறியதா இருக்கும். எதுக்கு இடையில இருக்கும், பிக்கும் எஃப்க்கும் இடையில இருக்கும். ஸோ பி எங்க இருக்கு, ஸோ இவன் தான் பி. எஃப் எங்க இருக்கு, இங்க இருக்கா. ஸோ ரெண்டுக்கு இடையில இந்த இடத்துல தெரியும். ஓகேங்களா. சின்னதா தெரியும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா பிக்கு எஃப்க்கு தெரியும். இது ரெண்டும் புரியுதுங்களா எல்லாத்துக்கும். கண்ணை மூடி மெமரி பண்ணிக்காங்க. ஓகேங்களா. என்ன பண்ணும், குவியாடியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கேஸ் தான். குவி, ஓகேங்களா, குவியாடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு கேஸ் தான். ஈரிலா தொலைவு அப்படின்னா எஃப், ஈரிலா தொலைவுக்கும் ஆடி மையத்திற்கும் அப்படின்னா பிக்கும் எஃப்க்கும். ஓகேங்களா. புள்ளி சைஸ் சின்னது சிறியது, நேரான மாயப்பமும் நேரான மாயப்பமும். வேற எங்கேயுமே நேரான மாயப்பம் வராது பாருங்க. இதெல்லாம் பாருங்க எல்லாமே இருக்கும். இங்கே லாஸ்ட் ஒரு கேஸ் மட்டும் இருக்கும், அது லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். ஸோ புரியுதுங்களா. ஸோ அதுக்கு அடுத்த கேஸ் குழியாடி. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழியாடி. ஸோ இப்போ வந்து குழியாடிக்கு எத்தனை கேஸ் கொடுத்துருவாங்க, 1 2 3 4 5 6. ஓகே, 6 கேஸ் கொடுத்துருவாங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். ஸோ எப்படி இருக்கும் குழியாடி, ஒரு ஸ்ட்ரைட் லைன் போடு. இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழியாடி. சரி, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஏ, இது வந்து பார்த்தீங்கன்னா சிஏ, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஃப். வேற என்ன இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். ஓகேங்களா. சரி, இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் கேஸு ஈரிலா தொலைவில். ஓகேங்களா. ஒரு பொருளானது ஈரிலா தொலைவில் இருக்கு. ஓகேங்க, இன்ஃபினிட் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. அதோட ஒளியானது அப்படியே வந்து நேராக வந்து படும். ஓகேங்களா. ஸோ பட்டு எதிரொலிச்சு அப்படின்னா பிம்பத்தின் நிலை எங்க வரும், எஃப்ல வந்து உருவாகும். ஓகேங்களா. சைஸ் என்னவா இருக்கும், மிக சிறியது, தலைகீழான மெய் பிம்பம். நோட் பண்ணிச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ ஈரிலா தொலைவில் இருந்துச்சு அப்படின்னா அதை பட்டு எதிரொலிச்சு அப்படின்னா அது எங்க உருவாகுது, ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ல. ஓகேங்களா. ஸோ செகண்ட் என்ன பண்ணேன், இங்க இருக்கக்கூடிய இந்த பொருளை அப்படியே நவுத்தி கொஞ்சம் இந்த பக்கம் கேறேன். ஓகே, வச்சுட்டு அப்படின்னா செகண்ட் கேஸ் பாருங்க, சிக்கு அப்பால். ஓகே, சிக்கு அப்பனா இந்த சி இருக்கு அப்படின்னா சிக்கு அப்பால் வந்து இருக்கு. ஓகேங்களா. அப்படி இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா அப்படியே இது இங்க இருந்து கொஞ்சம் நவுந்து வரும். ஓகேங்களா. பாருங்க, சிக்கும் எஃப்க்கும் இடையில் தான் பாருங்க. முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் எங்க இருந்துச்சு, எஃப்ல இருந்துச்சுங்களா. இப்போ எங்க வந்துச்சு, செகண்ட் கேஸ் இங்க வந்துச்சு. ஃபர்ஸ்ட் 1 போட்டுக்கலாம், இது 2 போட்டுக்கலாம். ஓகேங்களா. சிக்கு அப்பால் அப்படின்னா எங்க வந்துச்சு, எஃப்க்கும் சிக்கு இடையில வந்துச்சு. அதே தான் செகண்ட் கேஸ், அதே தான் வரும். எப்படி இருக்கும், தலைகீழான மெய்பிம்பமா இருக்கும். சரி, சியில் வைக்கும்போது ஒரு பொருளை கொண்டாந்து இந்த சியிலே வைக்கிறேன். இது 3 பிம்பமும் எங்க தெரியும் நமக்கு, அதே சியில தான் தெரியும். முதல்ல பார்த்தோம். சியில் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா பிம்பத்தின் நிலையும் சியில தான் தெரியும், பொருளின் அளவுக்கு சமமான தெரியும். இதுதான் முக்கியமான கொஸ்டின், கவர்மெண்ட் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். பிம்பத்தின் அளவும் பொருளின் அளவும் சமமாக இருக்க பொருளானது எதில் வைக்க வேண்டும் அப்படின்னு கேட்பான். ஸோ எங்க வைக்கணும், சியில வச்சினா தான் ரெண்டும் ஒரே சைஸில் தெரியும். ஸோ தலைகீழான மெய் பிம்பம். ஓகேங்களா. அதுக்கு அடுத்த கேஸ் என்ன பண்ணேன், அப்படிங்கிறது நவுத்துறேன். சிக்கு அடுத்து நவுத்துறேன் எங்க வரும், இந்த இடத்துக்கு வருமா. இது எங்க, சிக்கும் எஃப்க்கும் இடையில. ஸோ அடுத்த கேஸ் பாருங்க, சிக்கும் எஃப்க்கும் இடையில வைக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா அப்படியே ஆப்போசிட்ல இந்த கேஸ் அப்படியே வந்துடும். சிக்கு அப்பால் அப்படியே போக பெருசாயிரும், தலைகீழான மெய் பிம்பம். அதுக்கப்புறம் எஃப்ல வைக்கிறீங்க, அப்படியே பொருளை கொண்டு போய் எங்க வைக்கிறீங்க, லைட்டா நவுத்தி இங்க எஃப்ல வைக்கிறீங்க. ஸோ எஃப்ல வச்சிங்க அப்படின்னா அப்படி இந்த பக்கம் தள்ளி போயிடும். ஸோ அதுக்கு அடுத்த கேஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எஃப்ல வைக்கும்போது ஈரிலா தொலைவில் வரும், மிக பெரியது, தலைகீழான மெய் பிம்பம். அடுத்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா எஃப்க்கும் பிக்கும் இடையில், அதாவது இன்னும் உள்ள வரீங்க, பிம்பத்தை வந்து பாத்தீங்கன்னா எஃப்க்கும் பிக்கும் இடையில இங்க கொண்டு வச்சிங்க அப்படின்னா பொருளோட சைஸ் ரொம்ப ரொம்ப பெருசா தெரியும், பெரியது. எப்படி இருக்கும், நேரான மாய பிம்பம். ஸோ தோணக்கூடிய பிம்பம் வந்து பாத்தீங்கன்னா நேரான மாய பிம்பம். ஸோ இங்க 3 வருது நேரான மாய பிம்பம். எங்கங்க, 1 2 3 வருது. இது 3 நோட் பண்ணிச்சுக்கோங்க. எக்ஸாம்ல டெஃபினட்டா இந்த கொஸ்டின் தான் கேட்பாங்க, இதை நோட் பண்ணிச்சுக்கோங்க. டேபிள் புரியுதுங்களா சார். தூங்கிட்டீங்களா. ஓகே ஓகே,
ஓகே, ஸோ வெரி குட். புரியல கேளுங்க. இந்த லெசன்ஸ் இன்னைக்கே படிச்சிருங்க, கொஞ்சம் கேப் விட்றாதீங்க, அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப இதாயிரும். ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆகுதா? ரெக்கார்ட் ஆகுது, பிரச்சனை இல்லை. ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு டயக்ராம் போட்டுக்கலாம். ஒன்று புரிஞ்சு அப்படின்னா மீதியெல்லாம் லட்டு மாதிரி புரியும். இதெல்லாம் வீட்டில் படிக்கக்கூடிய செவத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்களே ஒரு பேப்பர் எழுதி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புலியாடி, இது எதிரொலிக்கும் பரப்புக்கும் ஆப்போசிட் சைடு. ஒரு கேஸ் நான் போடுறேன், அடுத்த கேஸ் சொல்ல போகலாம். இது ஈரில்லா தொலைவு சிஏ, இது பிஏ, இது எஃப். ரொம்ப சிம்பிள், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கேஸ் பாருங்க. இது வந்து பொருளின் நிலை, இது வந்து பார்த்தீங்கன்னா பிம்பத்தின் நிலை, ஓகேங்களா? ஸோ பொருளானது ஈரில்லா தொலைவில் இருக்கு. ஈரில்லா தொலைவுனா இங்க ரொம்ப ரொம்ப தூரமா இருக்கு. ஸோ ரொம்ப தூரமா இருந்துச்சு அப்படின்னா எஃப். ரொம்ப தூரமா எங்க வரும்? இந்த இடத்துல எஃப்ல. ஃபர்ஸ்ட் கேஸ் புரியுதுங்களா? ஒரு பையன் ரொம்ப தூரமா இருக்கு அப்படின்னா அந்த பையனோட இமேஜ் ஆனது புலியாடியில் நமக்கு எங்க தெரியும்? எஃப்ல தெரியும். ஓகே, இதான் ஈரில்லா தொலைவு அப்படின்னா எஃப், ஓகேங்களா? ஸோ பிம்பத்தை பொறுத்த வரைக்கும் அப்படியே உங்களுக்கு தலைகீழான பிம்பமா இருக்கும், அதுவும் மெய் பிம்பமா இருக்கும். சரிங்களா? எல்லாமே தலைகீழான மெய் பிம்பம் தான். ஸோ நெக்ஸ்ட் சிக்கு அப்பால் அப்படின்னா சிக்கு இந்த பக்கம் வந்துருச்சு, ஓகேங்களா? ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்கு அப்பால் போட்டீங்க அப்படின்னா இப்போ இங்க எஃப்ல இருக்குங்களா, அப்படியே எஃப் இது வந்து இப்படி வருதுங்க. இது எப்படி போகும்? இப்படி போகும், ஓகேங்களா? ஸோ சிக்கு அப்பால் அப்படின்னா இங்க எஃப்ல இருந்து கொஞ்சம் தள்ளி இந்த பக்கம் வந்துடும். ஓகே, இந்த பக்கம் வந்துட்டா இந்த இடத்துல இருக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல தலைகளாக தெரியும். ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்கும்? சிக்கும் எஃப்க்கும் அருகில், ஓகேங்களா? செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கும் எஃப்க்கும் இடையில். செகண்ட் கேஸ் புரியுதுங்களா? ஓகே, செகண்ட் தேர்டு இந்த பொருளை அப்படியே நவுத்தி இந்த சீக்கிரம் ஒன்று வைக்கிறேன். பிம்பமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே சீக்கிர தலைகளாக தெரியும். ஸோ தேர்டு கேஸ் தான் முக்கியமானது. சியில் இருந்துச்சு அப்படின்னா சியிலே கிடைக்கும். அதுவும் எப்படி கிடைக்கும்? பொருளின் அளவுக்கு சமமா இருக்கும், தலைகீழான மெய் பிம்பம் கிடைக்கும். புரியுதுங்களா? புரியுதுங்களா சார்? ஓகே, இப்போ சிக்கு அடுத்து எங்க வரணும்? ஃபோர்த் பாயிண்ட், சிக்கும் எஃப்க்கும் இடையில், ஓகேங்களா? சிக்கு எஃப்க்கு இடையில் வச்சிங்க அப்படின்னா சிக்கு அப்பால் வரும் தான். இந்த சிக்கு அப்பால் இந்த இடத்துல வந்து தலைகீழா தெரியும். ஃபிஃப்த் பாயிண்ட் அப்படியே 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 ஆப்போசிட் காப்பி பண்ணுங்க, ஓகேங்களா? ஈரில்லா தொலைவில் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது இதே பாயிண்ட் தான். ஈரில்லா தொலைவில் இருந்துச்சு அப்படின்னா சாரி, பொருளானது எஃப்ல இருந்துச்சு அப்படின்னா, பொருளானது இங்க சிக்கு எஃப்க்கு வந்துருச்சா, அடுத்து எங்க இருக்கணும்? எஃப்ல இருக்கணுமா? எஃப்ல இருந்தா நமக்கு எங்க கிடைக்கும்? ஈரில்லா தொலைவு. அதுக்கு அடுத்தது எஃப்க்கும் பிக்கும் இடையில இருந்துச்சு அப்படின்னா, இதுதான் முக்கியமானது. எஃப்க்கும் பிக்கும் இருந்துச்சு அப்படின்னா இங்க தான் நேரா தெரியும், ரொம்ப ரொம்ப பெரிய பொருளை தெரியும், நேரான மாயபிம்பம். ஓகேங்களா? எப்படி தோணும் நமக்கு? நேரான மாயபிம்பம். இந்த கேஸ் புரியுதுங்களா? ஓகே, இன்னைக்கே அதை படிச்சுக்காங்க, ஓகேங்களா? ஸோ இதை வந்து இன்னைக்கே படிச்சுக்காங்க, அப்போதான் ஈஸியாக புரியும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும், கடைசி வரைக்கும் புரியாமே போயிடும். அடுத்தது எக்ஸாம்பிளுக்கு எதுவும் நீங்கள் வீட்டில் கரண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பூன் இருக்கு பார்த்தீங்களா, அதை உள்ள இருக்கிறது தான் புலியாடி. அதில் பாருங்க தலைகளாக தெரியும். வெளியே இருக்கிறத வந்து பாருங்க நேராக தெரியும். தோணக்கூடிய பிம்பமானது நமக்கு எப்படி தெரியும்? நேராக தெரியும். வேணா கிளாஸ் முடிஞ்சு செக் பண்ணி பாருங்க. ஸோ வளைவு ஆடியின் பயன்கள், இதுவும் கவர்மெண்ட் எக்ஸாமில் கேட்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கவர்மெண்ட் எக்ஸாம் மீன்ஸ் என்னது? டெட்டில் எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ குழியடி வந்து எங்கே பயன்படுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த முக சவர கண்ணாடி, ஓகேங்களா? அந்த கடைக்கு கட்டிங் போகிறோம் பார்த்தீங்களா, அந்த கடையில் யூஸ் பண்ணக்கூடிய கண்ணாடி. நீண்ட ஒளியை நீண்ட தூரத்திற்கு பரவ செய்தலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டார்ச் விளக்கு, தேடும் விளக்கு. வாகனங்களின் முகப்புலக்கில் வந்து எது யூஸ் பண்ணுறோம்? புலியாடி. இந்த கொஸ்டின் கேட்பான். வாகனங்களின் முகப்பு விளக்கு, ஓகேங்களா? ஸோ கண்ணை மூடிட்டு குவின்னு போட்டாதீங்க. வாகனங்களின் முகப்பு விளக்கு அப்படின்னு நமக்கு என்ன வரும்? புலியாடி வரும். புலியாடி பரந்த பரப்பிலிருந்து ஒளியினை சேகரித்து ஒரு புள்ளியில குவிய செய்கிற நிலைமை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரிய சமயக்காலம் வந்து பயன்படுத்துறாங்க. நிலை ஏற்படுவதால் உறுப்புகள் தெளிவாக காட்டும் கண் காது மூக்கு, ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர்ஸ் எல்லாம் புலியாடி வந்து யூஸ் பண்ணுறாங்க. எதிரொலிக்கும் தொலைநோக்கியில் வந்து பார்த்தீங்கன்னா புலியாடியை வந்து யூஸ் பண்ணுறாங்க, ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பனை அல்லது வந்து முக சவர கடையில் யூஸ் பண்ணுறாங்க. வாகனங்களை அதுக்கு தேடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புலியாடி யூஸ் பண்ணுறாங்க. சமைக்கிறது வந்து புலியாடி யூஸ் பண்ணுறாங்க.
டாக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குழியாடி வந்து யூஸ் பண்ணுறாங்க. தொலைநோக்கியில் வந்து பார்த்தீங்கன்னா குழியாடி வந்து யூஸ் பண்ணுறாங்க. நோட் பண்ணி வச்சுக்காங்க. ஸோ குவியாடி, குவியாடிகள் வாகனங்களில் பின்காட்சி ஆடிகளாக பயன்படுகின்றன. இது கேட்பாங்க எக்ஸாம்ல. வெளிப்புறம் வளைந்திருப்பதால் நேரான பிம்பம் மற்றும் அகண்ட பார்வை புலத்தை தருகிறது. ஓகேங்களா. மருத்துவமனைகள், தங்கும் விடுதிகள், பள்ளி மற்றும் அங்காடிகளில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பயன்படுத்துறாங்க. பெரும்பாலும் குறுகிய வளைவு போய் இது மாதிரி பார்த்துருப்பீங்க. அந்த கொல்லிமலையெல்லாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி வச்சிருப்பாங்க. ஓகே, அப்போதான் ஆப்போசிட் அப்படியே வாகனமானது கரெக்டாக தெரியும். சாலையின் மிகவும் குறுகிய மற்றும் நுட்பமான வளைவுகள் வந்து பார்த்தீங்கன்னா குவியாடியானதை பயன்படுத்துறாங்க. ஸோ இது வந்து 3 தான் இருக்கு. இந்த 3 பாயிண்ட்ஸ் எல்லாம் மெமரி பண்ணிக்கோங்க. இந்த 3 பாயிண்ட்ஸ் இல்லாதது எல்லாமே நமக்கு எதில் வந்துடும்? குழியாடியில் வந்துடும். சரிங்களா? இது புரியுதுங்களா? ஓகே. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதிரொலிப்பு விதிகள். இதில் பேஸ் பண்ணி சம்ஸ் கேட்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சமதள ஆடி. சரி, அந்த சமதள ஆடி மேலே ஒரு ஒளி கதிரானது படுது. பட்டம் நமக்கு என்ன ஆகும்? எதிரொலிக்கும். ஓகேங்களா. ஸோ அது படக்கூடிய இடத்துல ஒரு செங்குத்தான ஒரு குத்துக்கோடு வரைகிறீங்க. ஓகேங்களா. 90 டிகிரிக்கு வரைகிறீங்க. ஓகேங்களா. இந்த பக்கம் 90 டிகிரி வரைகிறீங்க. ஸோ அப்படி வரைஞ்சிங்க அப்படின்னா இதை பேஸ் பண்ணி ஒரு ஸ்டேட்மெண்ட் நடந்து சொல்கிறாங்க. அது என்ன ஸ்டேட்மெண்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட், படுகதிர், எதிரொலிப்பு கதிர் மற்றும் படுபுள்ளியில் வரையப்பட்ட குத்துக்கோடு ஆகியவை நமக்கு என்னவும் ஒரே தளத்தில் வந்து அமையும். இது ஒரே தளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா படுகோடும் சரி, படுகதிரும் சரி, எதிரொலிப்பு கதிரும் சரி, இந்த குத்துக்கோடு நமக்கு எப்படி இருக்கும்? ஒரே தளத்தில் அமையும். செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா படுகோணம் ஐயும் எதிரொலிப்பு கோணம் 6 நமக்கு எப்படின்னா இருக்கும்? சமமாக இருக்கும். இது ஐ அப்படின்னா இது நமக்கு என்னவா இருக்கும்? 6 இருக்கும். சப்போஸ் ஐ ஆனது 30 டிகிரி இருந்துச்சுன்னா 6 நமக்கு என்னவா இருக்கும்? வெரி குட். 6 நமக்கு என்னவா இருக்கும்? 30 இருக்கும். ஓகேங்களா. இது மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. சிம்பிளா கேட்டுருவாங்க. இந்த கொஸ்டின் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின், டெட்ல கேட்ட கொஸ்டின். வெள்ளியே மிக சிறந்த ஒளி எதிரொலிப்பு பொருளாகும். ஓகேங்களா. டேஸ் வந்து பாத்தீங்கன்னா மிக சிறந்த எதிரொலிப்பு பொருள் சொல்லி கேட்பாங்க. வெள்ளி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மிக சிறந்த எதிரொலிப்பு பொருள். ஓகே, எனவேதான் ஆடைகளை உருவாக்குவதற்கு கண்ணாடி துணியும் பரப்பின் மீது என்ன பூசுறாங்க? மெல்லிய படலமாக வெள்ளியானது பூசப்படுகிறது. சரி, இது புரிஞ்சுங்களா? அதுக்கப்புறம் எதிரொலிப்பின் வகைகள். டவுட்டா கேளுங்க. எதிரொலிப்பு வகைகள் வந்து ஒழுங்கான எதிரொலிப்பு அப்படின்னா சமதள ஆடி மீது பட்டு எதிரொலிச்சு அப்படின்னா அதான் ஒழுங்கான எதிரொலிப்பு. ஓகேங்களா. அல்லது நீர் மேல ஒளியானது பட்டு எதிரொலிச்சு அப்படின்னா அதான் ஒழுங்கான எதிரொலிப்பு. சரிங்களா. ஒழுங்கற்ற எதிரொலிப்பு அப்படின்னு என்ன சார் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சுவர் மேல, ஓகே, அந்த பொருளானது எப்படி இருக்கும்? ஒரு ஒழுங்காவே இருக்காது. ஓகேங்களா. ஒழுங்கா இல்லாம இருந்துச்சு அப்படின்னா அது என்ன சொல்லுவாங்க? ஒழுங்கற்ற எதிரொலிப்பு அல்லது விரவலான எதிரொலிப்புன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. லைட்டா நீங்க படிச்சா உங்களுக்கே புரியும். இது பாருதா, ஒளியானது பாரு கண்டபடி போகுது. இங்க அங்க இங்க மேடு நிறைய ஸ்பீட் பிரேக்குன்னு வச்சுக்கலாம். இதுல ஒளியானது படம் நமக்கு என்ன ஆகும்? கண்டபடி வந்து எதிரொலிக்கும். ஓகேங்களா. ஸோ அடுத்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா பன்முக எதிரொலிப்பு. ஓகேங்களா. பன்முக எதிரொலிப்பு இது வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இப்போ சலூன் கடைக்கெல்லாம் போனீங்க அப்படின்னா இங்க ஒரு மிரர் வச்சிருப்பாங்க, ஆப்போசிட்ல ஒரு மிரர் வச்சிருப்பாங்க, ரெண்டும் இணையா வச்சிருப்பாங்க. ஸோ இங்க நின்று பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இமேஜ் ஆனது அப்படியே வரிசை நிறைய தெரியும். பார்த்துருக்கீங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பன்முக எதிரொலிப்பு. ஓகேங்களா. ஸோ பன்முக எதிரொலிப்பு காரணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வைக்கக்கூடிய இந்த மிரர்கள் தான் மெயின் காரணம். ஓகேங்களா. இதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. இவ்வாறு தோன்றும் பிம்பங்களின் எண்ணிக்கையானது கண்ணாடிக்கு இடைப்பட்ட கோணத்தின் மதிப்பை சார்ந்தது. ஸோ அங்கே பயன்படுத்தக்கூடிய அந்த கண்ணாடிகளின் கோணங்களின் மதிப்பை சார்ந்தது. ஓகேங்களா. இது கண்ணாடிகளுக்கு இடைப்பட்ட கோணம் வந்து 360 டிகிரி. ஓகேங்களா. 360 வகுத்தல் காரணியாக இருந்தால் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான பிம்பங்கள் நமக்கு வந்து தோன்றும். இந்த ஃபார்முலா பிம்பங்களின் எண்ணிக்கை வந்து வேணும் அப்படின்னா 360 θ - 1 அப்படிங்கிற ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணும். சரிங்களா. இந்த ஃபார்ம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, முக்கியமானது. கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஒன்றுக்கொன்று 90 டிகிரி கோண சாய்வில் வைக்கப்பட்ட 2 சமதள கண்ணாடிகளுக்கு இடையே தோன்றும் பிம்பங்களின் எண்ணிக்கை வந்து என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஒரு கண்ணாடி இப்படி இருக்கு, ஒரு கண்ணாடி இப்படி இருக்கு. ஓகே, டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா 90 டிகிரி இருக்கு. ஸோ ஃபார்முலா என்னது? 360/90 போட்டுக்காங்க. ரெண்டையும் கேன்சல் பண்ண நமக்கு என்ன வரும்? 4 வரும். 4 - 1 நமக்கு என்ன கிடைக்கும்? 3. ஸோ 2 கண்ணாடி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 3 பிம்பம் கிடைக்கும். புரியுதுங்களா? ஓகேங்களா. அதே கண்ணாடியோட எண்ணிக்கையானது அதிகமாகுது. இன்னொரு கண்ணாடி யூஸ் பண்ணீங்க, இன்னொரு கண்ணாடி யூஸ் பண்ணீங்க.
ஸோ கண்ணாடியின் எண்ணிக்கையானது அதிகமாக பிம்பங்களின் எண்ணிக்கையானது அதிகமாகும். இது நோட் பண்ணி வச்சுக்காங்க. கலைடாஸ்கோப் சின்ன வயசுல விளையாண்டுருப்போம். ஓகேங்களா? ஒளியின் பன்முக எதிர்ப்பு தத்துவத்தின் அடிப்படையில் செயல்பட்டு எண்ணற்ற பிம்பங்களை உருவாக்கக்கூடிய சாதனம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கலைடாஸ்கோப். எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்காங்க. என்ன தத்துவம்? பன்முக எதிர்ப்பு, மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன் சொல்லுவாங்க. நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே, இது மாதிரிங்க ஒரு 3 கண்ணாடி இருக்கும். இந்த 3 கண்ணாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே கட் பண்ணி அப்படியே லைட்டாக ஜாயின் பண்ணிட்டு உள்ளே வந்து பொருட்களை போட்டு லைட்டாக சின்ன ஒரு கேப் வழியாக பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே தெரியக்கூடிய பிம்பங்களின் எண்ணிக்கை வந்து பல மடங்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் வந்து குழந்தைங்க வந்து விளையாட்டு பொருளாக பயன்படுத்தப்படுகிறதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா பெரிஸ்கோப். பெரிஸ்கோப் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்தியாவுக்கும் ஆப்போசிட் சீனா அல்லது பாகிஸ்தானுக்கு வந்து இடையில வந்து ஒரு போர் நடக்குது அப்படின்னா நம்ம வீரர்கள் என்ன பண்ணுவாங்க, ஒரு குழிக்குள்ள இருப்பாங்க. குழிக்குள்ள ஒண்டிட்டு மேலே யார் வரான்னு சொல்லி பார்ப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது மாதிரி இங்கே ஒரு லென்ஸ் இருக்கும், இங்கே ஒரு ஆடி இருக்கும். ஸோ இங்கே ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அந்த பொருளை அப்படியே வந்து இந்த ஆடியில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி இங்கே பட்டு இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகி இங்கே நம்ம என்ன பண்ணலாம், கண்ணில் வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே ஒரு ஆடி யூஸ் பண்ணுவாங்க, இங்கே ஒரு ஆடி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒன்றுக்கு ஒன்று செங்குத்து வந்துச்சு அப்படின்னா பட்டு நமக்கு என்ன ஒரு ரிஃப்ளெக்ஷன் பொருளானு தெரியும். ஸோ அது மாதிரி இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா எது யூஸ் ஆகுது, இந்த பெரிஸ்கோப் ஆனது யூஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஈஸி தான். ஒரு மரம் இருக்குது அப்படின்னா அந்த மரம் வந்து மரத்துக்கு இடையில வந்து செவுறு இருக்குது. உங்களால் அந்த மரத்தை பார்க்க முடியல அப்படின்னா இந்த பெரிஸ்கோப் இருந்துச்சு அப்படின்னா இதில் பட்டு நமக்கு என்ன ஒரு ரிஃப்ளெக்ஸ் ஆகி இந்த மரத்தை ஈஸியாக நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதை நீங்கள் படித்தவோ அப்படியே கதை மாதிரி புரியும், நீங்களே படித்து பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த பெரிஸ்கோப் ஆனது எங்கெங்க யூஸ் பண்ணாங்க அது ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி தத்துவம் முக்கியம். தத்துவத்தை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஒளி எதிரொலித்தல் விதியின் அடிப்படையில். ஓகேங்களா? கலைடாஸ்கோப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பன்முக எதிரொலிப்பு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு எதிரொலித்தல். ஓகே, ஒளி எதிரொலித்தல் தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது. எங்கெங்க யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா போர்களிலும் நீர்மூழ்கி கப்பல்களை வழிநடத்துவதற்கும் பெரிஸ்கோப் வந்து பயன்படுது. பதுங்கு குழிகளிலிருந்து இலக்கினை குறிவைப்பதற்கு சுடுவதற்கும் இராணுவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுது. தடை செய்யப்பட்ட இராணுவ பகுதிக்குள் செல்லாமலேயே பெரிஸ்கோப்பை பயன்படுத்தி என்ன பண்ணலாம், புகைப்படம் எடுக்க பயன்படுகிறது. உடல் உள் உறுப்புகளை பார்ப்பதற்கு ஒளியலை பெரிஸ்கோப் ஆனது ஹாஸ்பிட்டல வந்து பயன்படுத்துறாங்க. சரிங்களா? இதை நோட் பண்ணி வச்சு படிச்சாங்க. புரியுதுங்களா? ஓகே, தூங்கிடாதீங்க. ஏதோ டவுட்னா கேளுங்க, சொல்லி தரேன் திரும்ப. ஓகே, ஒளி விலகல். ஓகே, ஒளி எதிரொலித்தல் முதல்ல பார்த்தோம். ஒளியானது ஒரு சமதள ஆடியில பட்டு வெளியே வந்துச்சு அப்படின்னா அது என்ன சொல்லுவாங்க, ஒளி எதிரொலித்தல். ஓகேங்களா? ஸோ ஒளி எதிரொலிப்புன்னு சொல்லுவாங்க. அதே ஒளியானது பட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது வந்து காற்று, இது வந்து பார்த்தீங்கன்னா நீர். ஸோ ஒளியானது பட்டு நீருக்குள்ள போச்சு அப்படின்னா அது என்ன சொல்லுவாங்க, ஒளி விலகல். ஒளி விலகல் அப்படின்னா புரியுதுங்களா? சார் ஸ்கிரீன் தெரியுதுங்களா? ஒரே நிமிஷம் இருங்க. ஸ்டாப். தெரியுதுங்களா மேம்? ஒரே நிமிஷம் அப்படியே வெளியே போய் டக்குன்னு உள்ளவாங்க மேம், நான் வெயிட் பண்ணுறேன். ஒளி எதிரொலித்தல் ஒளி விலகல் புரியுதுங்களா? அப்பா மேம் புரியுதுங்களா? கலாமணி மேம், நித்ய கல்யாணி மேம், புஷ்பா மேம், ரமேஷ் சார். ஓகே, ஸோ மேம் வந்துட்டு நினைக்கிறேன், ஆரம்பிக்கலாம். ஸோ ஒளி விலகல் அப்படி என்னது, தண்ணிக்கு உள்ளே இருக்கக்கூடிய பொருட்களை, எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு தண்ணிக்குள்ளே ஒரு மீன் இருக்குது அப்படின்னா அந்த மீனை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அது காரணம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒளி எதிரொலிப்பு தான். ஓகேங்களா? சாரி, ஒளி விலகல் தான். ஒளியானது பட்டு இங்கே வளைஞ்சு போகுது பார்த்தீங்களா, அதான் ஒளின்னு சொல்லுவாங்க. இதை மார்க் பண்ணியிருக்காங்க. காற்றின் வழியாக ஒளியானது என்ன ஸ்பீடில் போவோம், 3 × 10⁸ மீட்டர்/-1. இது மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, முக்கியமானது. ஒளியின் திசைவேகம், காற்றின் ஒளியின் திசைவேகம் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. எங்க லைன் கொடுத்துருக்காங்க,
ஒளியானது ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு, ஒரு ஊடகம் அப்படின்னது காற்று, மற்றொரு ஊடகம் அப்படின்னது நீர், செல்லும் போது கதிர் விழும் புள்ளியில் குத்துக்கோட்டை பொறுத்து விலகி செல்லும். ஓகேங்களா, அது விலகி செல்லுச்சு அப்படின்னா என்னன்னு சொல்லுவாங்க, ஒளிவில்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இதை மார்க் பண்ணி வச்சுக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு டயக்ராம் கொடுத்துருப்பாங்க பாருங்கதா. ஒரு கண்ணாடி கிளாஸ் எடுத்துக்காங்க, அதோட பென்சில் போட்டிங்க அப்படின்னா அதோட பிம்பமானது லைட்டாக வளைஞ்சிக்க தெரியும். ஸோ வளைஞ்சு தெரிய காரணம் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒளி விலகல்லாம். சரிங்களா, ஸோ ஒவ்வொரு ஊடகத்திற்கும் ஒரு ஒளி விலகல் என்னது மாறுபடும். ஓகேங்களா, ஒரே நிமிஷம். ஹலோ சார், நான் கூப்பிட்டுங்களா கொஞ்சம் கழிச்சு? தேங்க்யூ சார். ஓகேங்களா, ஒளி விலகல் எண் இங்கே ஒளி விலகல், அந்த சிம்பிள் பேர் வந்து மியூ. இந்த சிம்பிள் பேர் என்னது, மியூ தாங்க போட்டிருப்பாங்க பாரு, மியூன்னு சொல்லணும். ஸோ ஒளி விலகல் எண் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா காற்றில் ஒளியின் திசைவேகத்திற்கும் ஊடகத்தின் ஒளியின் திசைவேகத்திற்கும் இடைப்பட்ட விகிதம் தான் என்னன்னு சொல்லுவாங்க, ஒளி விலகல் எண். இந்த ஒளி விலகல் எண்ணை பொறுத்து தான் அந்த ஒளியோட அந்த வளைவு தன்மையானது இருக்கும். இப்போ ஒளியானது இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த கதிர் பட்டு இப்படி விலகுது பார்த்தீங்களா, அந்த விலகல் தன்மையானது கீழே பயன்படுத்தக்கூடிய அந்த ஊடகத்தை பொறுத்து தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அந்த ஊடகத்தோட ஒளி விலகல் நீங்கள் ஃபைன் பண்ண அப்படின்னா காற்றில் ஒளியின் திசைவேகம், கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஊடகத்தின் ஒளியின் திசைவேகம் வந்து போட்டு நீங்கள் ஃபைன் பண்ணணும். ஓகேங்களா, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒளி விலகல் எண்ணானது இரண்டு ஒரே மாதிரியான அளவீடுகளின் தகவு என்பதா, அதற்கு என்ன கிடையாது, அலகு ஆனது கிடையாது. ஒரு கொஸ்டின் கேட்கலாம், ஒளி விலகல் எண்ணின் அலகு வந்து என்ன? ஆப்ஷன் ஏ மீட்டர், ஆப்ஷன் பி கேஜி, ஆப்ஷன் சி செகண்ட்ஸு, ஆப்ஷன் டி ஆம்பியர்னு கேட்கலாம். இல்லை அலகு இல்லை சார், அலகு இல்லைன்னு கேட்கலாம். ஸோ அப்படி கேட்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒளி விலகல் எண்ணுக்கு நமக்கு என்ன கிடையாது, யூனிட் வந்து கிடையாது. இந்த டேபிள் முக்கியமான டேபிள், மெமரி பண்ணிக்கோங்க, எக்ஸாமில் கேட்பாங்க. ஒரு பொருளோட ஒளிவிலகல் வந்து என்ன, காற்றோட ஒளிவிலகல் வந்து பார்த்தீங்கன்னா 1, நீர் வந்து 1.33, ஈத்தர் வந்து 1.36, மண்ணெண்ணெய் வந்து 1.41, சாதாரண கண்ணாடி வந்து 1.5, குவார்ட்ஸ் வந்து 1.56, வைரம் வந்து 2.41. ஓகேங்களா, எங்கெல்லாம் 4 வருதோ அங்கெல்லாம் 4 வரும். ஓகே, அப்படின்னு அமைச்சுக்கோங்க. மண்ணெண்ணையும் வைரம் வந்து பார்த்தீங்கன்னா இது 1.41 அப்படின்னா இது 2.41. ஓகேங்களா, ஏதாவது ஒரு ஷார்ட்கட் கிரியேட் பண்ணி மெமரி பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. சரிங்களா, ஓகே. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 2 ஊடகம் இருக்கு. ஓகேங்களா, கீழே வந்து ஒரு ஊடகம் இருக்கு, மேலே வந்து ஒரு ஊடகம் இருக்கு. ஓகே, 2 ஊடகத்துக்கு இடையில ஒளியானது எந்த வேகத்தில் போகுதோ அப்படின்னு கண்டுபிடிக்க இந்த மாதிரி ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணலாம். ஒளி விலகல் எண் மேலே போட்டுக்கோங்க, முதல் ஊடகம் வந்து கீழே, எப்பவும் 2வது ஊடகம் வந்து மேலே போடணும். ஓகேங்களா, ஸோ சிசி கேன்சல் பண்ணி நமக்கு என்ன கிடைச்சிரும், ஸோ ரேஷியோ கிடைச்சிடும். ஸோ உங்களுக்கு 1 கீழே இருக்குது அப்படின்னா மேலே நமக்கு வந்து 1 வந்துடணும், மேலே 2 இருக்கு அப்படின்னா கீழே வந்து 2 வந்துடும். ஸோ அதை பேஸ் பண்ணி சம்ஸ் கொடுத்துருப்பாங்க, இதை நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஓகேங்களா, 4th சம் ரொம்ப ஈஸி. அதேமாதிரி 5th சம் அதேமாதிரி பேஸ் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் தான் 2 கேன்சல் பண்ணதான், 3ஐயும் 2ஐயும் டிவைட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும், 1.5. ஓகேங்களா, அந்த ஃபார்முலா பார்த்து பார்த்தீங்களா, அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான். சொல்லுங்க மேம். மேம் ஸ்க்ரீன் தெரியலீங்களா? சரி, எல்லாத்துக்கும் தெரியலீங்களா உங்களுக்கு? சார் தெரியுதுங்களா இல்லைங்களா? சரி, நான் ஸ்டாப் பண்ணிட்டு திரும்ப இது பண்ணுறேங்க. ரொம்ப நேரம் ஆச்சுங்களே. இப்போ ஸ்க்ரீன் தெரியுதுங்களா? ஓகே ஓகே, சாரி சார். அதுக்கப்புறம் ஸ்னெல் விதி, இது ரொம்ப முக்கியமானது. ஒளி விலகலுக்கான ஸ்னெல் விதி சேம் அதே தான், மேலே படித்த அதே டாபிக் தான் திரும்ப நீங்கள் கீழே படிக்க போறீங்கதா. முதல் வந்து ஒளியானது விலகி போச்சு, இப்போ வந்து கீழே ஒளியானது எதிரொலிச்சு போச்சு, இப்போ கீழே வரப்போகுது. படுகதிர், விலகு கதிர் மற்றும் அவை சந்திக்கும் புள்ளி வரையப்பட்ட குத்துக்கோடு ஆகியோர் நமக்கு என்னாகும், ஒரே தளத்தில் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே தளம்னு சொல்லுவாங்க. படுகதிர், விலகு கதிர், அந்த குத்துக்கோடு எல்லாம் நமக்கு எப்படி இருக்கும், ஒரே தளத்தில் வந்து இருக்கும். படுகோணத்தின் சைன் மதிப்பு இருக்கும். அங்கே வந்து படுகோணம் மட்டும் தான் பார்த்தோம், ஆனால் அந்த சைன் அப்படிங்கிற வார்த்தை வந்து யூஸ் பண்ணோம். விலகு கோணத்தின் சைன் மதிப்பு நமக்கு என்னவா இருக்கும், ஒரு 2க்கு இடைப்பட்ட தகவலானது நமக்கு என்னவா இருக்கும், ஒரு மாறிலியாக இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அதான் தான் மியூ ஈக்குவல் டு
sin I divided by sin R சொல்லி இந்த ஃபார்முலா முக்கியமானது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. காற்று 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஊடகம், திரவ ஊடகம் வந்து பார்த்தீங்கன்னா 2. ஓகேங்களா? இந்த சைன்லாம் வந்து மெமரி பண்ணி வச்சுக்காங்க. ஸோ நிறப்பிறகை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒயிட் லைட், ஒரு வெள்ளை ஒளியை ஒரு முப்பட்டகத்தின் மீது நீங்கள் செலுத்துனீங்க அப்படின்னா அந்த ஒளியானது 7 வண்ணங்களாக பிரிகை அடையும். ஸோ அப்படி பிரிகிறத வந்து பார்த்தீங்க அப்படின்னு என்ன சொல்லுவாங்க, நிறப்பிறகின்னு சொல்லுவாங்க. அதுதான் விப்ஜிஆர். ஓகேங்களா? ஸோ அப்படி பிரிகடையக்கூடிய ஒளியை திரும்ப ஒரு முப்பட்டகத்தில் வந்து தலைகீழாக அனுப்புனீங்க அப்படின்னா அந்த 7 வண்ணமும் சேர்ந்து நமக்கு எதை கொடுக்கும், ஒயிட் ஹீட்டை கொடுக்கும். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து காரணம் ஒளி விலகல். ஓகேங்களா? ஸோ இது டாபிக் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், அதை நைட்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வேற இந்த டூயினோ தான் முக்கியமானது. வெள்ளொளி கதிரின் நிறப்பிறகைக்கு வானவில் தோற்றம் ஒரு எடுத்துக்காட்டாகும். ஓகே, நிறப்பிறகை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து வானவில், சூரியன் இந்த பக்கம் இருக்குன்னா அதுக்கு ஆப்போசிட்ல தான் நமக்கு என்ன தோணும், இந்த ரெயின்போ வானது தோணும். ஓகேங்களா? எதிர் திசையில் வானவிலை காண முடியும். சூரியன் இருக்கும் திசைக்கு எதிர் திசையில் வானவிலை காண முடியும். மலைக்கு பிறகு எண்ணற்ற நீர்த்துளிகள் காற்றில் மிதந்து கொண்டிருக்கும். இவற்றின் வெளியே ஒளி செல்லும் போது 7 வண்ணங்கள் நமக்கு என்ன ஆகுது, பிரிகடையுது. ஓகேங்களா? ஸோ வானவில் தோணுது அப்படின்னா அது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஒளியோட விலகல். ஓகேங்களா? இது நோட் பண்ணிச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் அந்த லெசனில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்து சிம்பிளாக தான் கேட்பாங்க, ரொம்ப கஷ்டமெல்லாம் கேட்க மாட்டாங்க. இதை ஒன் டைம் பாஸ்டாக ரீகால் பண்ணிடலாம், பெருசாக வச்சுக்கலாம். ஸோ பாருங்க, ஃபஸ்ட்டு நம்ம ஆடி அப்படின்னு என்ன பார்த்துருப்போம். ஓகேங்களா? அந்த ஆடியை வந்து என்னென்ன டைப்ஸுக்குன்னு பார்த்துருப்போம். சமதள ஆடி, வளைவு ஆடி. ஓகேங்களா? அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம். கோலகாடி பார்த்துருப்போம், உருளை ஆடி பார்த்துருப்போம், பரவலை ஆடி பார்த்துருப்போம், நீள்வட்ட ஆடி பார்த்துருப்போம். அதில் பரவலை ஆடி மட்டும் தான் பார்த்தோம், சமைக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணக்கூடிய இந்த பார்ட்ஸ் எல்லாம் என்னென்ன பார்ட்ஸு, அந்த ஆடி மையம், வளைவு ஆரம், முதன்மை அச்சு, குவியம், குவிய தொழிலெல்லாம் பார்த்தோம். இங்கே வந்து ஒரு புக்ஸ் இருக்கும், அந்த புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டயோகில்ஸ் அப்படிங்கிறத வந்து எழுதியிருப்பாரு. வேற இதை பேஸ் பண்ணி 2 சம்ஸ், சிம்பிள் சம்ஸ் பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் இந்த பிம்பங்களின் நிலை தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, எங்கெங்க பிம்பம் வந்து தோணுன்னு சொல்லி பார்த்துருப்போம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழியாடி குவியாடியோட பயன்களை பார்த்துருப்போம். எதிரொலிப்பு விதிகள், அந்த எதிரொலிப்பு விதியானது எங்கெங்க வந்து பயன்படுதுன்னு சொல்லி பார்த்துருப்போம். கலைடாஸ்கோப்பு, பெரிஸ்கோப் பார்த்துருப்போம். கலைடாஸ்கோப் வந்து பன்முக எதிரொலிப்பு, பெரிஸ்கோப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒளி எதிரொலிப்பு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான சம்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அடுத்து ஒளி விலகல், ஒளி விலகலுக்கு வந்து ஸ்னைல் விதி பார்த்துருப்போம். ரெண்டும் சேம் தான், படுகோணம் விலகோணம் சமமாக இருக்கும். சைன் மதிப்பு முக்கியமானது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து சம்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் 2 ஃபார்முலா முக்கியமானது. மியூ ஈக்குவல் டு சி பை வி தான், இந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியமானது. மியூ ஈக்குவல் டு சி பை வி வந்து ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. ஓகே, சி என்பது காற்றின் ஒளியின் திசைவேகம். காற்றின் ஒளியின் திசைவேகம் தான் 3 × 10 கேட்டது, நீங்கள் மெமரி பண்ணி ஆகணும். 3 × 10 கேட்டது தான் வந்து காற்றில் ஒளியின் திசைவேகம். ஓகேங்களா? காற்றை விட ஊடகத்தின் ஒளியின் திசைவேகம் நமக்கு என்னவா இருக்கும், கம்மியாக இருக்கும். ஊடகம் நமக்கு என்னவா இருக்கும், கம்மியாக இருக்கும். அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வேற டவுட் இருக்கலாம் இந்த லெசன்ல? டவுட் இருக்குங்களா? ஸோ ஓகே, இந்த லெசன்ஸ் நல்லா படிங்க. லெசன்ஸ் வந்து என்னைக்கு டெஸ்ட் பார்த்தீங்கன்னா வெட்னஸ்டே டெஸ்ட் வச்சிடலாம். ஒரு மினிமம் ஒரு 20 கொஸ்டின் எடுக்கலாம். ஓகே, 20 கொஸ்டின் எடுக்கலாம். ஃபுல் மார்க் எடுக்கணும் அன்றைக்கே டெஸ்ட்டு. ஓகேங்களா? வேறு டவுட் இருக்குங்களா, காமனாக டவுட் இருக்குங்களா? ஏதோ டவுட் இருந்தால் கேளுங்க, எல்லாம் கிளாஸ் முடிச்சுக்கலாம்.